அந்த தாலி வேற தங்கத்துல தான் வாங்கணும், வேற இதெல்லாம் வாங்கினா சத்தியமா பச்சை பத்தியா கேட்பாங்க. அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும். அந்த அந்த ரிலேட்டிவ்ஸ்ல எவனா ஒருத்தனை மிஸ் பண்ணா கூட அவன் வந்து சூனியத்தை வச்சிருவான். உடனே செப்புக 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 அப்படின்னு வந்து சூனியத்தை வச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே அங்கேயே சீரழிஞ்ச மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் ஒன்று பண்ணுவாங்க. அம்மா தாங்க முடியாது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டை பண்ண சொன்னா அதுல எல்லா கர்மத்தையும் பண்ணுவாங்க. நயன்தாரா விக்னேஸ்வரன் கல்யாண லெவலுக்கு நீங்க பண்ண வேணாம். ஆனா அதை விட கொஞ்சம் அதோட ஒரு எக்கனாமிக்கல் வெர்ஷன் பண்ணா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு என்ன மாதிரியோ கிரிஞ்சா பண்ணுவாங்க ப்ரோ. அப்படியே பட்டி குடிக்கிறது என்ன, பப்ளிக்ல அப்படியே உமா குடுக்கறது என்ன, ஐயோ டேய் பிரைவேட்டா பண்ற விஷயம் எல்லாம் ஏன்டா அப்படி பொது இடத்துல பண்றீங்கன்னு இருக்கும். See, அது பண்றது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் the thing is when you do it literally, சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு செம்ம காண்டாகும் ப்ரோ. சிங்கிளா இருக்கிறவங்க அதை பார்த்தா அவங்க வந்து டேய் என்னடா பண்றீங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய பேச நான் ஆக்சுவலி இன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன் ப்ரோ, ரிலேட்டிவ் பார்த்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் அதான் பேசிக்கிட்டு போனா அவங்க அப்படியே வந்து அப்படியே முகம் கிட்ட வச்சிருப்பாங்களாம். அப்படியே இவங்க தான் ஷாஜகான் மும்தாஸ் மாதிரியும் இவங்களை விட்டா வேற எந்த காதல் ஜோடியும் இல்லைன்ற மாதிரியும் அப்படியே அந்த குணா படத்தை கமலாசன் சொல்லுவோம், மனிதன் உணர்ந்து மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி புனிதமா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் புனிதமானதா இல்லையான்னு ஒரு வருஷத்துல தெரியும்டா அப்படின்ற மாதிரி நானே மனசுல நினைச்சுக்கிட்டேன்.